ஒளி சாய்ந்தபோது பட்டுப்பறவை பறந்தது போல நான் என் கனவுகளை விரித்தேன், தமிழின் இன்பக் கவிதைகள் எழுதினேன். இந்த மாதிரி வீடியோவை நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு 3 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் வேணும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்ததை வந்து வீடியோவில் எடிட்டிங் பண்ணணும். கண்டென்ட் வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த கண்டென்ட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் வந்து நான் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 11 லேப்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுளில் போய்ட்டு 11 லேப்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். அதுக்கு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே என்ன டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண போகணுமோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து வாய்ஸ் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து இதில் டிஃபால்ட்டாக நிறையா வாய்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்பீடு வந்து நம்ம நார்மலாகவே இருக்கட்டும். ரொம்ப லோ கொடுத்தா ரொம்ப ஸ்லோவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு கீழே ஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, 9 மாஸ்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா 16:9 கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கு நான் ஏற்கனவே பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வெளியில் வந்துடுங்க. இப்போ இந்த இமேஜுடைய டைம்லைன் வேணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பேக் வந்துட்டு நம்ம வந்து ஆடியோ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஆடியோ இம்போர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற அந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஆடியோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து கீழே உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, கீழே ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ மெனுவில் இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் தான் டைப் பண்ணணும். நான் ஏற்கனவே வந்து நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வேணுன்னா பெருசு பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் இருக்கிற அவுட்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போல்டாக தெரியும் லெட்டர்ஸ்லாம். ஓகே, போல்ட் ஆகிடுச்சு. பேக் வந்துடுங்க. ஓகே, இன்னொன்று என்னென்னா இந்த பிக்சரும் ஆடியோ அந்த டெக்ஸ்ட்டு 3 வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். ஏன்னா ஒன்று முன்ன பின்ன இருந்தால் இப்போ எம்டியாக தான் ப்ளே ஆகும். உங்களுக்கு வந்து அனிமேஷன் வராது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆடியோ எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஆடியோ எங்கே முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சரு டெக்ஸ்ட் எல்லாம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்பக் கவிதைகள் எழுதினேன். ஓகே, இது வரைக்கும் ஆடியோ முடியுது. அப்போது அது வரைக்கும் நீங்கள் பிக்சரே டெக்ஸ்ட்டே மூவ் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இது எப்படி அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னா கீழேருந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி நம்ம ஸ்லைடு ஷோ பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொண்டாந்து வச்சுக்கோங்க. ஓகே, கீழே வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்து கீழேருந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம்.
டாப்பில் கொண்டு போய் வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். காலை சூரியன் ஒளி சாய்ந்தபோது பட்டுப்பறவை பறந்தது போல நான் என் கனவுகளை விரித்தேன், தமிழின் இன்பக் கவிதைகள் எழுதினேன். ஓகே, மூவ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இன்னொரு பேராகிராஃப் இருக்குது, அதை நான் வந்து இதில் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆடியோ எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம இமேஜை மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பேராகிராஃப் வந்து நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே, இந்த ஃபாண்ட்டையும் இருந்தீங்க நீ பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த யூஸ் பண்ணுற அவுட்லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, போல்டு ஆகிடுச்சு. பேக் வந்துடுங்க. இந்த டெக்ஸ்ட்டையும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிங்களா அதே ப்ரொசீஜர் தான். டெக்ஸ்ட்டை கீழே கொண்டாந்து வச்சுருங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் டெக்ஸ்ட்டை மேலே கொண்டுட்டு போகிறோம். ஓகே, இப்போ பேக் வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எழுதினேன். நதியின் குறும்படமே அலையென நானும் செழித்து வனத்தில் விதைகள் தனைந்தபோது கவிதை என் உள்ளத்தை வளர்த்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேராகிராஃப் வந்து தனித்தனியாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ரெண்டையும் வந்து கண்டினியூஸாக 1 by 1 எப்படி கொண்டுட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, போதும், கேப் போதும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒளி சாய்ந்தபோது பட்டுப்பறவை பறந்தது போல நான் என் கனவுகளை விரித்தேன், தமிழின் இன்பக் கவிதைகள் எழுதினேன். நதியின் குறும்படமே அலையென நானும் செழித்து வனத்தில் விதைகள் தனைந்தபோது கவிதை என் உள்ளத்தை வளர்த்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து ஒரு வீடியோவாக சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு இருக்கிற கார்னர் இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்கும். இருந்து சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும்.